தொடர்ந்து நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கார். திரு பிரியன், என்ன கருத்திற்காக அவர் இடைநீக்கம் செய்யப்பட்டாரோ அதே கருத்தை மீண்டும் வலியுறுத்துறார். அதே நிலையில தான் இருப்பேன் அப்படின்றாரு. காலத்தின் கரங்கள்ல இந்த முடிவு அப்படின்னா அதனுடைய பொருள் என்னப்படுது உங்களுக்கு? எதிர்பார்த்ததுதான். அதாவது ஒரு கட்சிக்குள்ள இருந்து ஒரு கட்சியோட நடவடிக்கைகள்ல ஈடுபட்டவர் இப்ப சஸ்பெண்ட் பண்ணி இருக்கும் போது அவர் என்ன அஜெண்டால ஒர்க் பண்ணாரோ அதை கண்டினியூ பண்ணுவார்ன்றது தெரிஞ்ச விஷயம் தான். சோ அதை தொடர்றார். அது மன்னராட்சிக்கு எதிராக பேசுற விஷயங்களை மீண்டும் வலியுறுத்துறார். மன்னராட்சி வீழ்த்துறதுல தொடர்ந்து நான் முயற்சிப்பேன்னு சொல்றாரு. அதெல்லாம் சந்தோஷம் தான். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ள இருந்து இதெல்லாம் பேசுறது தான் கட்சி கட்டுப்பாட்டுக்கு விரோதமான விஷயம். இப்ப சஸ்பென்ஷன்ல போனவர் திருப்பி அவர் சஸ்பெண்ட் பண்ணதுக்கு காரணமே அவருக்கு மீண்டும் இது மாதிரிலாம் பேசுவாரு, அவரே போயிடுவார் வெளியில இருந்து நினைச்சுன்னா அவரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அவர் மீண்டும் வருவார், விசிகேக்கு வருவார்னு அவங்க நிச்சயமா நினைச்சிருக்க மாட்டாங்க. அது வருவார்னு எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அவரோட அஜெண்டா தெரிஞ்ச விஷயம் தான். அவர் இன்னைக்கு காலையில திருமாவளவன் சொன்னாரு இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்குன்னா அவர் விளக்கம் கொடுக்கணும், அதுக்கான ஸ்பேஸ் தான் அப்படின்னாரு. இல்ல, அதுக்கான ஸ்பேஸ் தான் கரெக்ட். ஆனா அவர் தன்னுடைய அஜெண்டா ஒரு தலைவர் சொல்லி அனுப்பிச்சா நீங்க அரசியல் பேசாதீங்கன்னு சொல்லி அனுப்பிச்ச பிறகு அவர் பேசுறாரு. ஒரு கட்சிக்குள்ள இருக்கும்போது பேசுறாருன்னா அவரை சஸ்பெண்ட் பண்ணும்போது அவர் பேசாம இருப்பாரா? அவர் தொடர்ந்து பேசதான் செய்வார். அவருடைய அஜெண்டால அவர் தெளிவா இருக்காரு. அவராது இப்போ மன்னராட்சின்னு சொல்றாரு. அவரு கரெக்ட், ஒத்துக்கலாம். மன்னராட்சியை நீங்க அகற்றுறதுன்னு சொல்றீங்க, ஒத்துக்கிறோம். நீங்க சொல்ல உங்க வார்த்தை கூட ஏத்துக்கிறோம். இந்த மன்னராட்சியை கொண்டு வரதுக்கு நீங்க தானே ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்து ஒர்க் பண்ணீங்க. அப்ப அது மன்னராட்சின்னு தெரியலையா உங்களுக்கு? இப்ப மட்டும் மன்னராட்சி எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு? இப்ப மட்டும் தலித் விரோத ஆட்சி எப்படி தெரியுது? அந்த கட்சிக்கு ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு கண்டு இல்லையா உங்களுக்கு? அது எப்படிப்பட்ட கட்சின்னு தெரியலையா உங்களுக்கு? எல்லாமே ஏதோ அஜெண்டால நீங்க ஒர்க் பண்றீங்க. விசிகா இந்த கட்சிக்குள்ள இருந்து நீங்க விசிகே இந்த கட்சிக்குள்ள இருந்து ஒர்க் பண்ண பாத்தீங்க. அது கட்சி கட்டுப்பாட்டை மீறின விஷயம். இப்ப நீங்க உங்களை சஸ்பெண்ட் பண்றதுக்காக நீங்க சுதந்திரம் ஆயிட்டீங்க. இனிமே நீங்க என்ன வேணா பேசிக்கலாம். நீங்க விசிகாக்கு திரும்பி போறது இல்ல. நீங்க இனிமே எதிர்கட்சிகள் திமுகவுக்கு எதிராக இருக்கிற கட்சிகளை ஒருங்கிணைந்து ஒரு கூட்டணி அமைக்கிறது அந்த வேலையில நீங்க ஈடுபட போறீங்க. இது தெரிஞ்ச விஷயம் தான். மீண்டும் நீங்க விசிகாவுக்கு வரப்போறது மீண்டும் உறுதியா இருக்கு. அவ்வளவுதான். நன்றி திரு பிரியன். ஆதவ அர்ஜுனாவுடைய அடுத்த நடவடிக்கை என்னன்றது இந்த கடிதம் சொல்லியிருக்கா? இன்னும் அவர் சொல்ற மாதிரி கருத்தியல் பேசிக்கொண்டு ஊழலை உருவாக்கும் போலி கருத்தியல்வாதிகளை அடையாளப்படுத்துவோம் மக்கள் மத்தியில் என்றார் அப்படின்னா அவருடைய திட்டம் என்ன? நீங்க சொன்ன மாதிரி திமுகக்கு எதிரான ஒரு அணியை கட்டமைக்கிறதுக்கான முயற்சியை ஈடுபட போறாரா அப்படின்றதையும் விரிவாக பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.